ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். பொதுவா நியூ இயர்னாலே ரெசல்யூஷன்ற தாட் எல்லாருக்குமே வரக்கூடியது. அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு தான் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ரெசல்யூஷன்ஸ்ன்ற இந்த ஒளிபரப்பு. இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் மைண்ட் செட்ல முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் வெல்த் கிரியேஷன்ல ஷார்ட் டேர்ம்ல ஹையர் வெல்த் கிரியேஷன் என்ற எண்ணத்தை மாத்தி லாங் டேர்முக்கு கன்சிஸ்டன்டா ஹை ரிட்டர்ன்ஸை எய்ம் பண்ற ஃபோக்கஸ்ட் மைண்ட் செட்டை வளர்த்துக்கணும். அடுத்த வருஷத்துக்கு அதாவது வருடா வருடம் நடக்கக்கூடிய ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ், சில்ட்ரன் ஸ்கூல் ஃபீஸ், வெக்கேஷன் போன்ற செலவுகளுக்கு நடப்பு ஆண்டுதலையே பணத்தை சேமிச்சு வைக்கிறது. நிறைய பேர் நம்ம குறைஞ்ச சம்பளம் தான் வாங்குறோம், இந்த வருமானத்துல எப்படி இது சாத்தியம்னு யோசிக்கலாம். பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா அந்த சம்பளத்துல தான் நீங்க உங்க செலவுகளை செய்றீங்க. அதை முன்கூட்டியே பிளான் பண்ணி சேமிக்கிறது தேவையில்லாத கடனை தவிர்த்து கடனாளியாக்காம தவிர்க்க உதவும். அடுத்தது அவசர தேவைகள்னு பார்க்கும்போது மெடிக்கல் இன்சூரன்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இந்த செலவு தேவையில்லாததுன்னு நினைச்சு அப்படிப்பட்ட அவசர தேவை வரும்போது கடன் வாங்கி மெடிக்கல் இன்சூரன்ஸை செய்யறாங்க. இந்த சூழ்நிலை அவங்கள சில சமயங்கள்ல ஸ்ட்ரெஸ்ல கூட கொண்டு போய் விடுற வாய்ப்பு இருக்கு. அதனுடைய விளைவா நிறைய சிரமங்களை சந்திக்க நேரிடலாம். அதனால நாம எடுக்கக்கூடிய மெடிக்கல் இன்சூரன்ஸை ஒரு செலவா நினைக்காம ஒரு பினான்சியல் செக்யூரிட்டின்ற எண்ணத்துல செயல்படுற தாட் ப்ராசஸ்ன்றது சிறந்தது. நம்ம செய்யற வேலையில எம்ப்ளாய்மெண்ட்ல மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருந்தாலும் தனியா பிரைவேட்டா ஒரு பாலிசி எடுக்கிறது எல்லா காலத்துக்கும் ஒரு பெர்மனன்ட் செக்யூரிட்டி. உங்களுடைய வருமானத்துல முக்கியமான பங்கு வட்டியா நீங்க செலவு பண்றீங்கன்னா உங்களுடைய டோட்டல் ஏர்னிங்ஸ் உடைய முழு பயனை அடைவதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால வட்டியை குறைப்பதற்கான வழியை தேர்ந்தெடுத்து குறைப்பதன் மூலம் செலவை குறைச்சு வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்தது லோன் எடுக்கணுன்ற சந்தர்ப்பங்கள் வரும்போது அந்த லோனை எப்படி ப்ரீக்ளோஸ் பண்ண முடியும்ன்ற வழியை முன்கூட்டியே பிளான் பண்ணி லோனை எடுக்கிற தாட் ப்ராசஸ் மிகச்சிறந்தது. இன்வெஸ்ட்மெண்ட்ல மிகச்சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டிங் இன் யோர் செல்ஃப். அதாவது நம்மள நாமே அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது உங்களுடைய ஏர்னிங் பவரை இன்க்ரீஸ் பண்ண உதவும். அடுத்தது பட்ஜெட் போட்டு எந்த செலவினங்களை தவிர்க்கலான்னு பிளான் பண்ணி சிம்பிள் லைஃப் ஸ்டைலை அமைச்சிக்கிறது எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா விதத்திலும் ஒரு ஹெல்த்தியான லைஃபையும் வெல்த்தியான மைண்ட் செட்டையும் கொடுக்கக்கூடியது. கம்ஃபர்டபுளான லைஃப் ஸ்டைலுக்கு மாறணும்னு நினைச்சு நிறைய பேர் பல விஷயங்கள்ல டிபெண்டன்சியை கிரியேட் பண்ணிக்கிட்டு தன்னுடைய செலவுகளை லிமிட்டே இல்லாம அதிகப்படுத்திக்கிறாங்க. இப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் அவங்கள இறுதியில டிஸ்கம்ஃபர்டான சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் விடுது. ஏன்னா நாம எவ்வளவு சம்பாதிக்கிறோன்றதை விட எவ்வளவு செலவு செய்யறோன்றதை பொறுத்து தான் நம்மளுடைய வெல்த் கிரியேஷன் அமையுது. கடைசியா சொன்னாலும் முக்கியமான பங்கு எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேஷனுக்கு இருக்கு. எமர்ஜென்சின்ற அந்த வேர்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஃபண்டை கிரியேட் பண்றது அவசியம். ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த ஃபண்டை யூஸ் பண்ணாலும் மீண்டும் அதை சேமிக்கிறதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறது எல்லா விதத்திலும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். முக்கியமான தலைப்பில் மீண்டும் சந்திப்போம். இந்த ஒளிபரப்பை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.